ஹாய் ஹலோ சிஸ்டர் மேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை. ஒரு வாரத்துக்கிட்ட இல்லை, 4 நாளாக உடம்பு சரியில்லை. கோல்டு கடையை வேறு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உடம்பு முடியாமல் போகுது. பாப்பாவுக்கு அதனால டஸ்ட் அலர்ஜி, அதனால கொஞ்சம் வேலையை நிப்பாட்டி சொன்னிட்டு தான் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால தான் போட்டேன். அதுவும் இல்லாமல் நேற்று வந்து வெயில் கண்டிஷன் வந்து இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அதை முழுசாக பார்க்கக்கூட விரும்பலைன்ற பட்சத்துக்கு, ஏன்னா கேட்க உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. நேற்று முந்தானத்துலாம் வீட்டுக்காரர் பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைவித்திரியை பார்த்துக்கிட்டே இரு, கண்டிப்பாக சார் வெளியே வந்துடுவார், வந்தோடனே கிடைக்கல 2வது பட்சம், நீ பார்க்குறத பார்த்துக்கிட்டே இரு, நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு மட்டும் ஃபுல்லாக பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த வேலையை பார்க்கவே சரியாக இருக்கனால நான் இப்போ போடுறதே இல்லை அதை மைவித்திரியை. இனிமேல் தான் போட ஆரம்பிக்கணும் போல். ஏன்னா அவங்களுக்காக பணம் போட்டவங்களுக்காக கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை ஏன் வீணாக்குவானே அப்படின்ற மாதிரி தான் போட ஆரம்பிக்கணும். வெயில் கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து புரியலை அது என்ன மாதிரியான நிலவரத்தில் இருக்குதுன்னு. 4 எக்ஸ்டன் ஆகலை, ப்ளஸ் இதுவும் ரத்து கோர்ட்லேருந்து பெயில் கண்டிஷன் வந்து ரத்தும் பண்ணல. ஆனால் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான நிலவரம்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியலை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. ஸோ ஒவ்வொரு வட்டமும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போதெல்லாம் இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கடைசியில் பார்த்தா ஏமாற்றம் தான் முடிஞ்சுது. உண்மையாக அதை கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா அந்த பணத்தை நினைக்கிறப்ப உழைச்ச காசு இப்படி கையில் கிடைக்காம போகுதே அப்படின்ற மாதிரி, போட்ட காசு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகுது. அது எப்போ வரும்னு தெரியல. ஆனால் நம்பிக்கை இருக்குது வரும்னு. ஆனால் சீக்கிரம் வந்தால் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை நினச்சோ இல்லை அதனாலேயும் ஏதோ ஒரு கஷ்டம் அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வக்கீலோ ஜட்ஜோ தெரிஞ்சவங்களா இருந்தால் போய் பேசிடலாம். சொல்லுவீங்க, நீ போய் வக்கீல்கிட்ட போய் பேச, அப்போ நான் போய் ஜட்ஜிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சார். தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறதான், சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். நம்மளுக்கு யாருன்னே தெரியாதே. நம்ம எப்படி 3வது இடத்துலேருந்து போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம போய் எப்படி பேச முடியும், சொல்ல முடியும்? தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக போய் நிலவரம் என்னன்றே கேட்டுட்டு அதையும் சொல்லிடலாம். ஸோ இதுக்கான முடிவு எப்போ தான் கிடைக்கும், அப்படி தெளிவான பதில் எப்போ தான் கிடைக்கும் அப்படின்றது தெரில. சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் வந்து நல்ல முடிவு வந்துட்டால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அடுத்து வந்து பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்றதை. அடுத்து நாளையிலேருந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் லீவ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களையும் கரெக்டாக கொண்டு போகணும். இந்த டேமுக்கு எப்படி ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. அடுத்த டைமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத காட்டிலும் அவங்களுக்கு என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்க, எது வரைக்கும் இருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்தணுன்றது தான் என்னோட ஒரு இது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ளே மாதிரி கொண்டு போயிட்டு கண்டிப்பாக அதில் ஏதாவது டீச் பண்ணுற மாதிரி கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த ஹாலிடே எப்படி போகுதுன்ட்டு. ப்ளஸ் இந்த மைவித்திரி ஆடு எப்படி போகும் அப்படின்றது எப்போ முடிவு வரும்னு தெரில. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். தான் வெயிட் பண்ணுறோம்.